பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அற்புதமான நல்ல காணொளியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் அன்னாளினுடைய ஜெப அனுபவத்தை குறித்து தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கி எனக்கு என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தின ஒரு வேத வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய அதே 11வது வசனத்தினுடைய பின்பகுதியில் அவள் ஜெபிக்கிற ஜெபத்தில் சொல்லுகிற அடுத்த 3 வார்த்தைகள். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை என்று பொருத்தனை பண்ணினாள். கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார் என்று நம்ம முதல் நாளில் தியானித்தோம். ஆண்டவர் ஏன் அன்னாளை நினைவு கூறினார் என்று நான் யோசித்து பார்க்கும்போது அதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முதலாவது, அவள் தேவனுடைய சன்னிதானத்திலே தான் யார் என்பதை உணர்ந்து ஜெபித்தாள். அவள் தன்னை ஒரு அடிமையாக எண்ணி அடியாளை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்தாள். அவளுடைய ஆசையை, அவளுடைய விருப்பத்தை அவள் தெரிவித்தாள். எப்படி? ஆண்டவரே, எனக்கு உங்கள் கண் பார்வைப்படணும். ஆண்டவரே, நான் உங்கள் மனசில் இருக்கணும். ஆண்டவரே, என் கையில் கிடைக்கிற எந்த ஆசீர்வாதம் உங்கள் கரத்துலேருந்து கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. 3வது, அவங்க ஜெபத்தில் இருந்த 3 முக்கியமான விடயங்கள். ஒன்று, அவளுடைய ஜெபம் ஒரு தீர்மானம் நிறைந்த ஜெபமாக இருந்தது. ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவங்க ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாங்க, சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆல் த டேஸ். அவனுடைய வாழ்வின் முடிவு நிலை வரை நான் என் மகனை கர்த்தருக்கு தருவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நீங்கள் தேவனால் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய டிசிஷன் ரொம்ப முக்கியம். யூ ஷுட் பி கரெக்ட் டிசிஷன். நீங்கள் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த தீர்மானத்திலிருந்து மாறவே கூடாது. அந்த தீர்மானத்திலிருந்து விலகவே கூடாது. ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால் பெற்றுக்கொள்ள போகிற நான் இப்படித்தான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம் மிக மிக அவசியம். தானியேலை குறித்து கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அதற்கு காரணம், அவர் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட உடனேயுமே, ராஜ அரண்மனையில் அவர் வாசம் பண்ணுவதற்கான வசதி வாய்ப்புகள் உண்டான உடனேயுமே, ராஜ மேஜையில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பதற்கு அவருக்கு எல்லா நிலைகளிலும் அவருடைய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கப்பட்ட உடனேயுமே, பாபிலோன் தேசத்தில் என்ட்ரு ஆகும்போதே அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். ராஜ போஜனத்தினால் நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று. தட் இஸ் த டிசிஷன். அதுதான் தீர்மானம். இன்றைக்கும் தேவனால் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவ மனிதர்களே, தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, அன்னாள் சகல நாளும் கர்த்தருக்கு என் பிள்ளையை ஒப்பு கொடுப்பேன். சகல நாளும், அதான் ஹைலைட். சகல நாளும், ஆல் த டேஸ், ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட், என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி மூச்சு வரை இயேசுவை பின்பற்றுவேன், இயேசுவுக்காய் வாழ்வேன், இயேசுவுக்காக என் ஜீவியத்தை தருகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எந்த தேவ மனிதன் எடுக்கிறானோ அவனை கர்த்தர் நினைத்தருள்வார். இந்த இரவு நேரத்தில் ஒரு சரியான தீர்மானத்தை எடுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்வில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவனால் நினைவு கூறப்பட்டு தேவனுடைய கரத்தினால் ஒரு தீர்வை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்னாள் சகல நாளும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து தேவனால் நினைவு கூறப்பட்டது போல நாங்களும் ஒரு தீர்மானத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்து ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய மனதில் நினைவு கூறப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இந்த ஒரே தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு தீர்வுகள் உண்டாகட்டும். தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரே தீமைகள் மாறட்டும். தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே திருப்தியான நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.